மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 5. வேலூரில் உள்ள காட்பாடிதான் நித்யாவின் சொந்த ஊர். இப்பொழுது குழந்தையோடு புகுந்த வீட்டிற்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தாள் நித்யா. ஆதியை தூக்கி வைத்து கொஞ்சிக் கொண்டிருந்தார் அன்னபூரணி. டேய் லட்டுக்கண்ணா, இனி உன்னை எப்போ பார்க்கறது? இதில் என்னம்மா இருக்கு? பார்க்கணும்னா வீட்டுக்கு வா. நீ என்கிட்ட பேசாதடி. ஏம்மா இவ்வளவு கோபம்? 3வது மாதமே இப்போ போகணும்னு எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிற? 2 மாதம் இன்னும் இருந்துட்டு போகலாம் இல்லை? மா, உனக்கே தெரியும்ல, புதுசாக பக்கத்திலேயே வாங்கின இடத்துல நெட் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதனால் அவருக்கு அங்கேயும் கொஞ்சம் வேலை இருக்கும். அவரோட கம்ப்யூட்டர் சென்டரில் இப்போ நானும் கூட போய் அப்பப்போ பார்த்துக்கிறேன் தானே. இப்போ போனால் அவருக்கும் உதவியாக இருக்கும் இல்லை? ஆமாம், அப்படியே சம்பாதிச்சு என்னத்தை கிழிக்க போகிறீங்க? அன்னைக்கு ஆரணி வரைக்கும் ரகுமாமா பொண்ணு கல்யாணத்துக்கு வந்த உன்னையும் மாப்பிள்ளையையும் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டேன். அதுக்கே தான் உன் வீட்டில் பெர்மிஷன் கிடைக்கலையே. என்னத்தை சம்பாதிச்சு என்னத்தை அனுபவிக்க போகிறீங்க? சரிம்மா, விடு. இப்போ என்ன அதுக்கு? அதுதான் இங்கே வந்து 4 மாதம் இருந்தனே, அப்புறம் என்ன? வர வர உனக்கு நம்ம வீட்டை விட உன்னோட புகுந்த வீடு தான் வசதியாக போயிடுச்சு. அப்படியெல்லாம் இல்லைம்மா, ஏன் அப்படி நினைக்கிற? உண்மையை தாண்டி சொல்கிறேன், சிரித்தாள் நித்யா. உன்னோட பொசசிவ்னஸ்க்கு அளவே இல்லைம்மா. சிரிடி, நல்லா சிரி. அதற்கும் அவளுக்கு சிரிப்பு தான் வந்தது. ஆதியை தூக்கி கையில் வைத்து கொண்டவள், டே குட்டி பையா, நம்ம வீட்டுக்கு போகலாமா? அங்கே சித்தப்பா எல்லாம் உனக்காக வெயிட்டிங். இப்போவே எல்லாரும் ஷிஃப்ட் பேசி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க, நீ எப்போ யார் கூட இருக்கணும்னு. ஆமாம், முரளி என்ன சொன்னார்? அதை ஏம்மா கேட்குற? ஏண்டா, வீட்டில் இருக்கிற ஆம்பளை பிள்ளைங்க பத்தாதுன்னு இன்னொரு குட்டி கிருஷ்ணனா வந்து பிறந்துட்டியாடா அப்படின்னு சொன்னார். பாவம், அவருக்கு தான் பெண் குழந்தை பிறக்கலன்னு கொஞ்சம் வருத்தம். ஏன், அவ்வளவு ஆசை இருந்தால் அவங்களையே பெற்றுக்க சொல்ல வேண்டியது தானே. அவ்வார்த்தைகளை கேட்டதும் சட்டென்று நித்யாவின் முகம் மாறியது. பின் சமாளித்து கொண்டு எதுவும் பேசாமல் குழந்தையின் பசி ஆற்றியவாறே அமைதியாய் சிந்திக்க ஆரம்பித்தாள். இதுவரை முரளி கண்டிஷன் போட்டதால் மட்டுமே அவனை பிடிக்கவில்லை என்று தெரியும். ஆனால் இனி இது போன்ற பேச்சுக்கள் அதிகம் வருமோ என்று தோன்றியது. அதை எப்படி தவிர்ப்பது என்று யோசிக்க தொடங்கினாள். நித்தி, என்னம்மா? சென்டருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு குழந்தைய பார்த்துக்காம விட்டுடாத. ஏற்கனவே வீட்டு வேலையும் செய்யணும், குழந்தையையும் பார்த்துக்கணும். உன்னால் சமாளிக்க முடியுமா? அதெல்லாம் பார்த்துக்கலாமா. எப்படி என்றார் வருத்தத்தோடு. அதற்குள் தான் என்ன பேச வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள் நித்யா. அம்மா, குழந்தையை பார்த்துக்கிறதுலையே எனக்கு டைம் போயிடும். அதனால் வீட்டு வேலை அதிகம் செய்ய முடியாது. நான் அக்காவுக்கிட்ட சொல்லிக்கிறேன் என்றாள். அதை கேட்டதும் அன்னபூரணியின் முகம் மலர்ந்தது. என்னம்மா திடீர்னு சந்தோஷம்? ஒன்றும் இல்லடி, எங்கே நீ குழந்தைய அக்கா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிடுவியோன்னு நினச்சி பயந்துட்டேன். அவள் புன்னகைத்தாள். அப்படி கூறினால் என்ன ஆகும் என்று யோசித்து தானே இப்படி பேசினாள். நித்யா, சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. ஆதியை ரொம்ப சத்யா கிட்ட விடாத. குழந்தை இல்லாதவ கண்ணு ஒரு தடவை மாதிரி இருக்காது. அதை கேட்டதும் தீயை தீண்டியதைப் போல் உள்ளுக்குள் அவ்வளவு துடித்தாள் நித்யா. ஆனால் வெளியில் காட்டிக்கொள்ளாமல், சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன் என்றாள். இன்னும் இன்னைக்கு ஒரு நைட்டு தான், நாளைக்கு காலையில் கிளம்பிடலாம். அது வரைக்கும் சமாளிக்கணும் என்று எண்ணிக்கொண்டு ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டாள். வேணு நித்யாவையும் குழந்தையையும் அழைத்து கொண்டு உளுந்தூர்பேட்டை வந்து விட்டான். வீட்டில் ஆதியை அனைவரும் கொஞ்சியே தீர்த்து விட்டார்கள். மிகவும் சந்தோஷமாக அமர்ந்து அதனை பார்த்து கொண்டிருந்தாள் நித்யா. அவளுக்கு வேணுவோடு பேச அதிக நேரம் கிடைக்கவில்லை. அவர்களை வீட்டில் விட்டுவிட்டு அவன் சென்டருக்கு சென்று விட்டான். வேலை பலு என்று எண்ணி அவளும் விட்டுவிட்டாள். அன்று இரவு குழந்தை உறங்கியதும் அவன் அருகில் வந்தாள். அவளுக்கு முதுகை காட்டி படுத்திருந்தான் வேணு. என்னங்க? ஒற்றை எழுத்தில் பதில் அளித்தான் திரும்பாமலேயே. இப்படி திரும்புங்க. டயர்டாக இருக்குமா? சும்மா மேலே கை போட்டு தூங்குறதுக்கு என்ன டயர்டு இருக்கு? அவள் கேள்விக்கு அவன் பதில் அளிக்கவில்லை. வேகமாக அவனிடம் நெருங்கியவள் அவனை வலுக்கட்டாயமாக திருப்பி அவன் மார்பில் தலை வைத்து படுத்து கொண்டாள். நம்ம வீட்டில் நம்ம ரூமில் இப்படி உங்கள் கூட படுத்து 4 மாதம் ஆச்சு. எவ்வளவு ஆசையாக வந்தேன். நீங்கள் என்னடானா டயர்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு கண்களை மூடி உறங்க ஆரம்பித்தாள் நித்யா. அவனும் பதில் எதுவும் சொல்லாமல் அணைத்து கொண்டான். உறக்கம் வராமல் விட்டத்தையே விரித்து பார்த்து கொண்டிருந்தான் வேணு. முன்தினம் நிகழ்ந்ததை எண்ணி பார்த்தான். முன்தினம் மதியமே காட்பாடி சென்று விட்டான். மாலை பொழுது போக வேண்டும் என்று தன் மாமனாரின் கடைக்கு சென்று சிறிது நேரம் அமர்ந்திருந்தான். பின் தன் மகனோடு விளையாடலாம் என்று எண்ணி வீட்டிற்கு திரும்பியவன் காதில் கடைசியாக அன்னபூரணியும் நித்யாவும் பேசியது விழுந்தது. அன்னபூரணி குழந்தையை சத்யாவிடம் தர வேண்டாம் என்று சொல்லியதையும் அதற்கு சரி என்று நித்யா ஒத்துக்கொள்வதையும் கேட்டவன் மனதிற்குள் மிகவும் உடைந்து போனான்.
நித்யா அவரோடு சண்டையிடுவாள் அல்லது அப்படி சொல்ல வேண்டாம் என்று கண்டிக்கவாவது செய்வாள் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அவள் எதுவும் சொல்லாமல் சரி என்று பதிலளித்ததில் அவன் மனம் வலித்தது. என் நித்யா இப்படி இல்லையே, இப்பொழுது ஏன் இப்படி மாறிவிட்டாள்? தனக்கென்று குழந்தை பிறந்ததால் இப்படி மாறிவிட்டாளா என்றெல்லாம் மனதிற்குள் பலவாறு யோசித்தபடியே இருந்தான். ஏன் நித்யா, வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு எச்சரிக்கும் போதெல்லாம் நம்ம வீடு பிடிச்சு இங்க எல்லாரையும் பிடிச்சு தான் கேட்குறேன்னு நினைச்சேனே, என்ன மட்டும்தான் பிடிக்குமா? அண்ணனும் அண்ணியும் உனக்கு வேண்டாமா? அண்ணிய நீ கூட இப்படிதான் நினைப்பியா? உறங்கும் நித்யாவிடம் மானசீகமாக பல கேள்விகள் கேட்டான். மறுநாளும் அவளோடு இயல்பாக பழக முடியாமல் விலகியே இருந்தான் வேணு. அன்று இரவு நித்யா அவனிடம் கேட்டாள், என் மேல உங்களுக்கு ஏதாச்சும் கோபமா? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணினேனா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நீங்க என்கிட்ட தள்ளி நின்று பழகுற மாதிரி தோணுது என்றாள் அவன் முகத்தை ஏக்கமாக பார்த்து. அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா என்று வலுக்கட்டாயமாக புன்னகைத்தான். அதையும் உணர்ந்து கொண்டவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்து விட்டாள். மறுநாள் காலையில் வேணு அமர்ந்து செய்தித்தாள் படித்து கொண்டிருக்க நித்யா உள்ளே சமையலறையில் வேலையாக இருந்தாள். அப்பொழுது குழந்தை அழும் சத்தம் கேட்க வேகமாக சென்று தூக்கி வந்தாள். சத்யாவிடம் தந்துவிட்டு, அக்கா பார்த்துக்கோங்கக்கா, நான் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன் என்று சத்யாவிடம் குழந்தையை தந்தாள். சரி சரி என் செல்லம், ஆதிக்குட்டி ஏன் அழறீங்க? ராத்திரியெல்லாம் தான் அழுது அம்மாவோட தூக்கத்தை கெடுக்கிறீங்க, இப்போ காலையிலேயே அழலாமா என்றாள். குழம்பினான் வேணு. ஆதி இரவெல்லாம் அழுகிறானா? இது என்ன புதிதாக சொல்கிறாரே? அவன் 11 மணி அளவில் தூங்க ஆரம்பித்தால் 3 மணிக்கு எழுந்திருப்பான். சிறிது நேரம் விழித்திருந்து விளையாடிவிட்டு மறுபடியும் உறங்கி விடுவான். அவ்வளவுதான். இதில் எங்கே அவன் அழுகிறான் என்று யோசித்தவாறே சத்யாவிடம் கேட்டான். என்ன நீ சொல்றீங்க? ஆதி அழுவுறானா? ஆமா வேணு, பாவம் நித்யா, அவன் அழும்போது அவளே தனியா சமாளிக்கலாமே. நீ கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணாதான் என்ன? உன்கிட்ட சொல்ல சொன்னா வேணாக்கா, பாவம் அவர் காலையில எழுந்து சென்டருக்கு போகணும் இல்லை அப்படின்றா. 2 நாளா மதியத்துல தூக்கம் வருதுன்னு ஆதியை என்கிட்ட விட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்குறா. அதனால தான் அவளுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாம இருக்கு. வேணுவிற்கு ஒன்றும் புரியவில்லை. அக்கா, இப்போ எதுக்கு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏங்கா, நீங்க குழந்தைய பார்த்துக்க மாட்டீங்களா என்றாள் நித்யா. ஏய், நான் எப்படி அப்படி சொன்னேன்? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அப்புறம் என்ன என்று விட்டு சென்று விட்டாள் நித்யா. அவள் அறைக்கு வந்தபோது அவளிடம் கேட்டான். நித்யா, ஆதி ராத்திரியில அழுவுறானா? நான் பார்த்ததே இல்லையே. சும்மா கொஞ்ச நேரம் சினுங்குவான், அப்புறம் தூங்கிடுவான், அவ்வளவுதானே? ஆமா. அப்புறம் ஏன் அன்னிக்கிட்ட அப்படி சொன்ன? நீ தூங்குறதுக்காகவா? சேச்சே, இல்லைங்க. மாமா மதியம் கொஞ்ச நேரம் வருவார் இல்லை, அந்த நேரத்தில் 2 பேருக்கு ஆதி கூட இருக்கட்டும்னு தான் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து படுத்துக்கிறேன் என்றவளை ஆச்சரியமாக பார்த்தான் வேணு. அதன் பிறகு மீண்டும் எப்போதும் போல் அவளிடம் சகஜமாக இருந்தான். என் மேலே கோபம் போயிடுச்சா என்றாள் நித்யா. அதெல்லாம் இல்லைம்மா. விரக்தியாக புன்னகைத்தாள். எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? உங்களோட சின்ன மாற்றத்தை கூட நான் கண்டுபிடிச்சிடுவேன். 2 நாளாக என் மேலே ஏதோ வருத்தத்தில் இருந்தீங்க, இன்னைக்கு தான் சரியாகி இருக்கீங்க. அவன் ஏதோ சொல்ல வர அவனை தடுத்தாள். இருங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொன்னாதானே அடுத்த தடவை அதை பண்ணாமல் இருப்பேன், அதுக்காகத்தான் கேட்குறேன். இல்லடா, நீ எந்த தப்பும் பண்ணல என்று விட்டு அவளை தன்னோடு இழுத்து அணைத்து கொண்டான். அதன் பிறகு மீண்டும் கருத்தரித்தாள் நித்யா. 2வது குழந்தை என்பதால் அம்மா வீட்டிற்கு செல்லாமல் இங்கேயே இருந்து குழந்தையை பெற்றுக்கொண்டாள். அஸ்விதா பிறந்தபோது இன்னும் அதிகமாக எல்லோரும் சந்தோஷப்பட்டனர். முதன்முறையாக அந்த வீட்டில் உதித்த பெண் தேவதை என்று அவளை எல்லோரும் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள். அந்த வீட்டின் குட்டி இளவரசியாக தாங்கப்பட்டாள் அஸ்விதா. அஸ்விதாவிற்கு 8 மாதம் ஆனபோது நித்யாவிற்கு வேலை கிடைத்துவிட்டது. பக்கத்து கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியராக நியமனம் செய்யப்பட்டிருந்தாள். அவளுக்கு வேலை கிடைத்து விட்டதை கேள்விப்பட்டதும் அன்னபூரணியும் சாரங்கனும் அவளை காண வந்தனர். அன்னபூரணி நித்யாவை தனியாக அழைத்து, இப்போ எதுக்கு வேலைக்கெல்லாம் போய்கிட்டு இருக்க என்று கேட்டார். ஏம்மா, படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கும்போது போகலைன்னா எப்படி? அதுவும் கவர்மெண்ட் வேலை என்றாள். இல்லடி, இப்போ நீ போனால் உன் குழந்தைங்கள சத்யா தான் வளர்ப்பா. அதனால என்னம்மா? அப்புறம் குழந்தைங்க உன்னை விட அவகிட்ட தான் நிறைய ஒட்டுவாங்க. அது எதுக்கு? பேசாமல் வீட்டில் இரு, அப்போதான் உன் பிள்ளைங்க நீ தக்க வச்சுக்க முடியும். இல்லைம்மா, நான் அக்கா கிட்ட கொடுக்காம அவரையே பார்த்துக்க சொல்லிடுறேன் என்று சொல்லிவிட்டாள். அவளின் போதாத நேரம். இப்பொழுதும் வேணு அவர்கள் பேசுவதை கேட்டுவிட்டான். ஆனால் அன்னபூரணி ஊருக்கு சென்றதும் நித்யா எப்போதும் போல் குழந்தைகளை சத்யாவிடமே விட்டாள். நித்யா வேலைக்கு செல்ல ஆரம்பித்து சில தினங்களே ஆகியிருந்தன. ஒரு நாள் இரவு முரளியின் அறையில் உறங்கிக் கொண்டிருந்த ஆதித்யாவை தூக்கி கொண்டு வந்து தங்கள் அறையில் படுக்க வைத்தாள் நித்யா.
ஏம்மா, அவன் அங்கதானே தூங்கிக்கிட்டு இருந்தான். அங்கே இருந்திருக்கலாம் இல்ல, ஏன் தூக்கிட்டு வந்த என்றான் வேணு. நம்ம குழந்தை நம்ம கிட்ட தானே இருக்கணும் என்று சொல்லிவிட்டு அவள் வந்து உறங்கிவிட மீண்டும் உறக்கம் தொலைத்தான் வேணு. நித்யா ஏன் அவ்வாறு கூறினாள் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.